அன்றியோர் வெறுபுரினும் எந்தாயின் அடியலா ஏத்தாய் என்ன ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவன் கொடிய நீ சங்கரனே இதுவோ யமையாடுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகழ் பீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் ஆகிற கிளி ஒன்று புழியகோன் வெப்பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலணிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்த மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமணியம் மேசமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மைகளால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் விநாயகப் பெருமான் மயில் வாகனம் பெற்றதையும் வாசிகையையும் ஆதிசேடனையும் கங்கணமாகவும் இடுப்பில் அரைஞானாகவும் கட்டிக்கொண்ட சிந்தனையையும் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். இன்றைய சிந்தனையில் பெருமான் இப்பொழுது அடுத்த வர்ற அசுரர்களை எல்லாம் வென்று அவர் மீண்டும் சிந்துராஜனை சம்ஹாரம் செய்வ நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் என்று நினைத்து அடுத்த சிந்தனையை ஆரம்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தொக்கபல் அண்டமும் துழங்க தோற்றிய கொக்கினை இருத்ததன் கோலவார் சிறை செக்கரம் சடையிடை செருகினார் மகர் இக்குற அண்டத்தினை எரிதல் வெற்றியோம். இப்ப கணேசமூர்த்தியானவர் தமது பரசாயுதத்தினால் சகல அண்டங்களையும் தன்னுடைய அவரே போய் தன்னுடைய வயிற்றுக்குள்ள முதல் மூவர்களுக்கும் காற்றார். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு எப்படி படைக்கிறது, எப்படி காக்கிறது, எப்படி அழிக்கிறது என்பதை காத்த அவருக்கு இந்த கொக்காக வந்த அசுரன் அனைவரையும் ஒழுங்கி விட்டால் இவர் என்ன, இவருக்கு சாதாரண விஷயமா அதெல்லாம் பார்க்குறாரு. என் பெருமான் முகமலர்ச்சியோடு அந்த விண்டுவாகிய கொக்கினை சிறந்த சிவபிரான் குமாரராகிய இவருக்கு கொக்கினை மாய்க்கிறது பெரிய வெற்றி கிடையாது, இவருக்கு பெரிய அதிசயம் கிடையாது. இவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த அவனை சம்ஹாரம் செய்கின்றார். மகாருள் அவ்வனம் நல்லை நீங்கி போய் விகாதம் வையகத்திடை இழைப்பமேவிய வகாதமாகிய புனலாற்றை வேணியே உகாது வைத்தவனொடும் உமையை தாண்டனன். இவர் முனிச்சிறார்களோட வனத்தினை நீங்கி சிவபிரானும் உமாதேவியாரும் எழுந்து இருக்கின்ற திருக்கோயிலை அடைந்து இந்த சம்பாதி மூன்றிய பட்சிராசர்களும் கணேசமூர்த்தியோட விடைபெற்று அவர் கிளம்பிட்டாரு. இவர் தாய் தந்தையை வணங்கி அங்கே இருக்கிறார். முந்து சம்பாதி முன்மூவரும் தொழும் எந்தை தன் நேவலால் எய்தி அன்னையை
தந்தையை வணங்கினர் தளர்வகன்றனர் சிந்தையின் மகிழ்ந்தனர் திகழ்ந்து வாழ்ந்தனர். இவங்க சம்பாதி, சடாயு, சேனன் என்ற 3 பேரும் தன்னுடைய தாயும் தந்தையையும் வணங்கி விநாயகப் பெருமானுடைய அருளால் நாங்கள் மீண்டும் பிழைத்து வந்தோம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது 10வது வயசு. 9வது வயசு நடந்ததை பார்த்தோம். இப்போ 10வது வயசு. 10 ஆண்டினீர் பாச அங்குசன் அத்தனுற்றாடுடி அடற்கராளனின் தொத்திடும் பெயரினான் ஓங்கர் பன்றிகாய் தொத்தளல் விழியுக துளைத்து நேர்ந்தனன். 10வது ஆண்டில காரளன், விகாரன் என்னும் 2 அசுரர்கள் காட்டு பன்றியாகவும் காட்டு எருமையாகவும் உருக்கொண்டு விநாயகப் பெருமான் விளையாடி கொண்டிருக்கின்ற இடத்துல அவரே பண்ணதுக்கு வந்திருக்காங்க. ஒரு பதத்து 2 உலகம் 3ஐயும் மறுபுற வளர்ந்தவள் வராகம் வென்றவன் தருமகன் 5 மோல் சார்ந்த பன்றியை வெறுவுற அழத்தனன் வீசி பாசமே. முன்னொரு போது உலகத்தையும் அளந்த விண்டுவாகிய பன்றியை கடிந்த சிவபிரானுக்கும் அண்டங்களெல்லாம் நடுங்கும்படி வந்த ஓர் அவுணனாகிய எருமையை வென்ற உமாதேவியாருக்கும் புதல்வராகிய கணேசமூர்த்திக்கு இந்த பன்றியையும் இந்த எருமையையும் கொள்றதா பெரிய விஷயம். வளனுயர் வன்றிகை மடித்த எல்லையே கலனோடு விகாரனோ காட்டுமேதியாய் விலகி வந்தேற்றனர் மேதி வென்றவன் குலமகன் அவரையும் கொன்று போயினான். கரைந்தக 10ஆம் ஆண்டில் கமண்டல நதியிற் சாக பிறைந்தெடு தீர்த்தமாடி இருந்த எம்பிரானை மம்மர் வரைந்தமை பராசரப்புயர் மாதவன் வந்து போற்றி விரைந்து பல் வரமும் கொண்டு விரவினன் முனிக்குலாத்துள். 5ஆம் ஆண்டில் கமண்டல நதியில் இவர் என்ன செய்கின்றாரு? முன்னர் பிரம்மனுடைய கமண்டல தீர்த்தத்தினால் உண்டான நதியில் ஸ்நானம் செய்தருள்னார். அந்த 2 மீது பாசத்தை வீசிட்டு அச்சமயத்தில் பராச முனிவர் கணேசமூர்த்தியை பணிந்து எழுந்து அளவற்ற வரங்களை பெற்றார். அத்தினமே கார்க்கிய முனிவரும் வருகிறார். அற்றைநாள் கார்க்கியர் அருந்தவத்தனோ முற்று நாயகன் பதமு வந்து தாழ்ந்தனை பற்று மாணவம் நர பரம ஞானத்தை பற்றுமானவ மர பரம ஞானத்தை முற்ற ஓதுக என மொழிந்து நின்றனன். கார்க்கிய முனிவர் பணிந்து விநாயக பெருமான்கிட்ட பரம ஞானத்தை உபதேசிக்கும்படி பிரார்த்திக்க பெருமானானவர் கிருபை சுரந்து தமது மந்திரத்துள் அடங்கிய 10 பாசங்களின் உண்மையை அவருக்கு உபதேசிக்கின்றார். அன்னவன் தனக்கு உளம் இறங்கிய அவ்வையின் மன்னிய தன்னுடைய மந்திரத்தினுள் துண்ணும பொருண்மையும் சொல்லி வைகினால் என்னையும் ஆளுடை இறைவன் என்பவே. 10 பசு பாசங்களின் உண்மையை அவருக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் இன்னொரு அசுரன் தோன்றுகிறார். ஊர்த்த கேசன் எனும் அவுணனும் உழுவையாய் புறநின்று சீர்த்த மகார்கள் தமை உண்டு தெய்வ கோயில் நுழைந்தாள் ஆர்த்து தளன்று மயூரேசர் அவன் வார்நாசி செவியறிந்து சூர்த்த வெயிரும் தகர்த்து இவை நீ தோன்ற அருவியென விடுத்தார். ஊர்த்தகேசன் மகனும் புழுவையாகி புலியாகி வரனா இந்த அசுரன். புலியாகி வெளியில விளையாடிட்டு இருக்கிற அந்த மொழிச்சிறார்களை அப்படியே முழுங்குறான். அதை பார்த்த உடனே சுவாமியுடைய சன்னதியை நோக்கி வருகின்றான். அகிலம் முழுவதும் நடுங்கும்படி புலியவே தன்னுடைய உயிரினால் வகிர்ந்தருளிய சிவபெருமானுடைய குமாரன். இதை கண்டு பயப்படுவாரா? அகிலம் நடுங்க முன்னர் அடுத்த வேங்கையை உயிரினால் வகிர்ந்தவன் உயிர்த்த மைந்தர் முன் புகின் வரி உடற்பெரும் புலிக்கு வெற்றியும் தகுவதோ வளமே சார்வதல்லதே. அவர் பயப்படலை. அவருடைய அப்பாவே புலியை உரிச்சு தோலா தனக்கு அணிஞ்சுக்கிட்டாரு. அவரையே இவருக்கு பயப்பட போறாரு. கொடுவரி உழுவையார் கோட்பட்டாரையும் நடுவனின் பவனையும் அன்னித்தம்மன நெடுமையில் ஏறிதன் நீண்ட பாசத்தை விடுவது செய்தனன் விரைந்தே அன்னதே. சுவாமி என்ன செஞ்சிட்டாரு? அவனுடைய நாசியையும் செவிகளையும் அரித்து எரிந்து உதிர்த்து
இதை இதை ஏவிய உன்னுடைய தலைவனுக்கு போய் அறிவிக்க கடவை என்று அந்த புலியை அனுப்பிவிட்டாரு. சென்றது சிறார்களை சேர கைகொடு வென்றியங்காலனை வீங்கு தோழினை ஒன்றுர யாத்துடன் கொண்டு முன்னுரி நின்றது பாசம் நீடியவன் நோதுவான். நேராக பார்க்குறாரு யமதர்மனை பார்த்து, முதல்ல அவனை சாப்பிட்ட அந்த குழந்தைங்களை அந்த சிறுவர்களை எல்லாம் உயிரை கொடு என்று ஆணையிடுகிறார். அடியனே நிற்க அபராதம் செய்கிலேன் கொடியவள் அசுரனார் கொல்லப்பட்டையோ வடிவுடை மைந்தரன் வைப்பின் வந்தன நெடியவன் நரியிலா நிமலநாதரேம். புலியினால் இருந்தவர்களை இங்கனம் கொண்டு வர கடவீர் என்று ஆணையை செலுத்தி சிறமேற்கொண்ட அந்த பாசமானது அதிவேகத்துடன் சென்று புலியினால் விழுங்கப்பட்ட சிறுவர்களையும் அப்படியே எல்லாத்தையும் அழைத்து யமனை ஈர்க்க கட்டி கொண்டு யமனையும் சேர்த்து கொண்டு விட்டார் இவர் முன்னாடி. அடியனே நினக்கு அபராதம் செய்கிலேன் கொடியவல் அசுரனார் கொல்லப்பட்டையோ அடிவுடை மைந்தரன் வைப்பின் வந்தன நெடியவன் நரியிலா நிமலநாதரே. அடியேன் தேவரிற்கு யாதொரு இடங்களும் நான் செய்வேனா சுவாமி? என்னை எதுக்கு நீர் இழுத்துட்டு வந்திருக்கிறீரு? நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் செய்யலை. இது கால எல்லையில் பெரும் கடவுளாரையும் சால வல்லல் உடலிடை தனிப்பித்தே குரு சீலமோ நுமகருள் திறத்தின் அல்லதே ஏழுரு சுதந்திரம் எனக்கு உண்டாவதோ. எவ்வகைப்பட்ட மேலான தேவர்களாயினும் அவர்கள் கால முடிவில் சரீரத்தை விட்டு நீக்கத்தக்க ஆதிபத்தியம் அடியேனுக்கு இருப்பது தேவரீர் கொடுத்த வரத்தாலே அன்றி நானா எனக்கு ஏதாவது சுதந்திரம் உண்டா? அதனால் சுவாமி அடியேனை கோபியாது அறிவின்மையால் தேவரிற்கு ஏதாவது குற்றம் இழைத்திருந்தேனாயின் அதையும் பொறுத்தருளுக. அணங்கு செய்தனத்திடேல் அடிகளோர் விலை இணங்கதாயினும் என்னை என்று எதிர் வணங்கினன் இறங்கினம் வள்ளல் கட்டிய நினங்கிலர் பாசத்தை நீக்கி கூறுவார். இன்று தொட்டு எமக்கு அடியாரை பற்றிடும் நின்றிடும் நினக்கு அதிகாரமாக்கையோ ஒன்றிய வாழ்க்கையோ ஒளியோ காணன தென்றிசை கடவுளை செப்பி போக்கினான். இன்று முதல் நமக்கு அடியார் உள்ளாரை பிடிப்பையாகில் உன்னுடைய அதிகாரமும் உன்னுடைய சரீரமும் உடனே அழியும். யமனுக்கு ஆர்டர் போடுறாரு விநாயக பெருமான். யாரெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ அவர்களை நீ பிடிக்கக்கூடாது. உடனே யமனானவன் தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு ஓடுறான். தப்பினேன் உயிரென சமன் விரைந்தனன் வைப்பினை அடுத்தனன் வரதன் காக்கிய ஒப்பிலா முனிவனுக்கு உண்மையோதியங்கு அப்பனோடு அம்மை வாழாகத்தை எண்ணினான். யமன் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடிட்டாரு. இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வரதன் கார்க்கிய முனிவர் ஆகியவர் உபதேசம் கேட்டார் இல்லையா, அவருக்கு உபதேசம் செய்கின்றார். உபதேசித்து அப்பனோடு அம்மை இருக்கின்ற இடத்துக்கு செல்கின்றார். எயிற்றோடு மூக்கும் காதும் இழந்திடும் ஊர்த்தகேசன் தயித்தியன் சிந்து பெண்ணோ தலைவனை அடுத்துவாறு செய்த்தனன் கணேசன் என்றோ செப்பிடோ அளவில் சார்ந்த உயிர் துணையான தூதர் ஒன்களில் பணிந்து சொல்வார். இவர் என்ன செஞ்சிட்டார், நேர அந்த கார்க்கிய முனிவருக்கு அகத்துவ பொருளை உபதேசித்த உடனே அவர் போன உடனே இவர் அம்மையப்பரண்டு வராரு. இங்கே இந்த ஊர்த்துவ கேசுவன்கிறவனுக்கு மூக்கு காது எல்லாத்தையும் சுவாமி சேதப்படுத்தி அவனை அனுப்பிட்டார், பற்களையெல்லாம் பிடுங்கிட்டார். பார்த்தீங்களா, அவர் மன வருத்தனோட உன்னுடைய தலைவன்கிட்ட போய் நீ காம்பி என்னை எதிர்த்தவன் என்ன கஷ்டப்படுவாங்கிறத உணர்த்துன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாரு. உடனே அவர் அங்கே நேராக போகிறாரு. இந்த மூக்கும் காதும் எழுந்த ஊர்த்துவகேசனை பார்த்த உடனே சிந்துங்கிற மன்னன் பயப்படான். என்ன இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவர் பணிஞ்சு சொல்கிறார், சுவாமி நான் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? இறைவனே வெடுக்கப்பட்டார் ஏகராய் பலராய் நாளும் குறைவரோ மாயை செய்தோம் குழகனார் மகனை வெள்ளம் நிறைவிலை என்று மாய்ந்தார் நீக்கி ஆதினி அண்ணானை இறைபுரி படையினேவி வேறலே தர்மம் என்றார். சுவாமி என்னுடைய நிலைமை பார்த்தீங்களா? சிவபெருமானுடைய குமாரனாகிய கணேசன் என்பவர் என்னை இப்படி அவமானம் செய்து அனுப்பினான்.
சிந்துராஜனுக்கு உயிர்க்கு துணையாயிருக்கும் சில தூதர்கள் அவனை பணிந்து எழுந்து, ஆண்டவனே, தேவரீர் விடுத்தருளிய இந்த அவுணர்கள்லாம் மாயாஜாலத்தில் போய் அவரை வெல்லலாம் நினச்சாங்க. ஆனால் அவங்க அவ்வளவு பேரும் சக்தி இல்லாமல் மாண்டன. இது தர்மமே இல்லை. இனி காலதாமதம் செய்யாமல் சேனைகளோடு சென்று அவனை வெல்லுவதே கருமம் என்று கூறுகிறார்கள். அண்டரை சிறையில் வைத்து அமர்ந்த தீயவன் கொண்ட வெஞ்சினத்தோடு கொதித்து போர்க்குணம் அண்டிய படையலாம் வருக வள்ளை என்று தொண்டவி செழுந்தனன் உளைய ரஞ்சவேம். சிந்துராஜன் மிகுந்த கோபத்தோடு தனது சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சிட்டான். ஆகா, எவ்வளவு ஒரு இதில் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டுக்கிட்டு, சூழ்ச்சிசை அமைச்சர்கள் தொழுது சொல்லுவார் தாட்சியிங்கடுத்ததென்று தலைவ வைகுக வாழ்ச்சியில்லா வகை மாயவன் ஆதியோர் வீழ்ச்சியுற்றன சிறை வீட்டினாமிடம். சாமி, நம்ம இனிமே கொஞ்சம் கூட தாழ்ச்சிகள் நேர்ந்தன. நம்மளுடைய சிங்காதனை விட்டு நீர் இறங்கிட்டே இவருக்கு பயந்துக்கிட்டு விண்டுவாதி தேவர்கள் தேவரீர் சிறையில் கட்டுண்டிருக்கின்றன. 3 உலகங்களும் தேவர்களுடைய ஆணையில் அடங்கி இருக்கின்றன. அப்ப ஏன் இப்படி நடக்குது? மூவகை உலகினும் முதல்வன் இன்னுடைய ஏவரும் ஆணையே ஏவரும் ஆணையே விரவி நின்றது மாபலர் வனத்திடை கணேசனங்காவலு கூறுகள் கண்டதில்லையே. இந்த 3 உலகமும் உம்முடைய கையில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் தேவரின் ஆணையில் நடத்துகிற விண்டு, விஷ்ணு, பிரம்மா அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்க இருக்கும்போது கணேசனும் நமது காவலை கடந்து வந்தவர்கள். ஆயினும் முன்னர் நடந்திருக்கின்ற விஷயங்களால் அவனை சத்துரு என்று எண்ணி இளமை பருவத்திலே அவனை கொல்லுவதற்கு அளவற்ற வீரர்களை அனுப்பினோம். விளைவினால் அவனை நாம் ஏவலானன இளமையின்னார் ஒரு உயிர் இருப்ப முன்னுற திளைவய வீரரை செலுத்தினாம் அவர் உழைதர அவர்களை ஒருத்தல் செய்தனன் மண்ணோடு விண்ணையோ மறிக்கும் நான்மையை எண்ணில தம்மையும் ஏற்றொருத்தனே கண்ணினோ உயிர்ப்பினோ கால்கை தம்பினோ திண்ணிக படகினோ சினந்து இருத்தனன். பூமியையும் ஆகாயத்தையும் வெல்ல பராக்கிரமம் உடையவன் அவன். அப்படிப்பட்ட பராக்கிரம் மகத்துவம் உடையவனும் அச்சிறுவன் ஒருவனே தனது கண்ணினாலும் மூக்கினாலும் காலினாலும் கையினாலும் பலவகைப்பட்ட ஆயுதங்களாலும் எல்லா அசுரங்களையும் மாய்த்து விட்டான். அவனே தானே ஒருவனாய் பராக்கிரமத்தில் சிறந்தவனாய் இருக்கிறார். ஒருவராய் இருப்பினும் உருவம் சேர்த்திடும் பருவமே வரச்சிறு பாலராயினோ பொருவிலா ஆற்றலை உணர்ந்துள்ளாரெனின் மறுவில் சூழ்ச்சியினோடு மலைதல் வேண்டுமே. இப்படிப்பட்டவனை வெல்வதற்கு ஒரு உபாயத்தோடு நம்ம செல்ல முடியும். ஏன்னா சாதாரணமாக வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். உடனே இன்னும் வேற யாராவது அசுரன் பாக்கியிருக்கானா அப்படின்னு நினைக்கிறான் சிந்துராஜன். இரும் கனலா அசுரன் என்னும் தானவன் நெருங்குவன் மாயையை நிகழ்த்த வல்லவன் பெருங்களத்து இராவரம் பூண்ட சூரனின் மருங்கம சமபலம் வாய்ந்தொழாந்தனை. கனலாசுரன் என்ற தானவன் நிறைய மாயாஜாலம்லாம் பண்ணுவான். அப்படி மாயாஜாலம் பண்ற இவனை வெல்றதற்கு நாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் யுத்தத்திற்கு சாகாவரம் பெற்றவன், தேவரிற்கு சமமான பராக்கிரமம் உடையவன், அவனை அனுப்புவோமே அப்படின்னு யோசிக்கின்றார். முந்துர படையோடு முற்றி போர் செய்ய மெந்திட கற்றுதி ஏந்தல் போரினால் வந்தது கண்டுபின் வழித்து செய்வதை எந்த என்று எம்பினன் இறைவன் என்றனா. முதல்ல அவனை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவனை சகல சேனைகளையும் கூட்டி அவன்கிட்ட ஒப்புவித்து யுத்தத்திற்கு எதிரியால் நடக்கும் காரியங்களை அறிந்து அதற்கு மேலானதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அவனை அனுப்புறாங்க. மந்திரம் முற்று முன் மருங்கு நன்னிய வந்த வெங்கணர் பெயர் அவுணர்க்கு ஆணை
தேர் சுந்தர வாசியும் துகிலோ மற்றவோ சிந்தையின் மகிழ்கொள சேர்த்து செப்புவான். அவருக்கு என்ன செய்கிறாரு சிந்துராஜன்? கனலாசுரனுக்கு ரத கஜ துரக மதாதிகளும் வஸ்திராபரணங்களும் கொடுத்து அளவற்றன கொடுத்து, சுத்த வீரனே, சிவகுமாரனாகிய அந்த கணேசனை வென்றுவா என்று சொல்றான். சிறுவனாய் வயது தண்ணி செருவினீர் பெரியனாகி அருகணி சடையான் மைந்தன் அடுத்தனம் அவரையெல்லாம் 20 புரிந்து காண இருக்கின்றான் அவனை முற்றி மறுவரு போரால் வென்று வருமதி ஒல்லை என்றான். சிறுவனாய் வயது தண்ணில் இருந்தாலும் சிவகுமார கணேசன் என்பவன் வயது சிறியவனாக இருந்தால் கூட யுத்தத்தில் அவன் பெரியவனாய் அவர்களை எல்லாம் மாய்த்து கொண்டு வனத்தில் வசித்திருக்கிறான். நீ இந்த நிமிடத்தில் அவன் மீது படையெடுத்து கொண்டு யுத்தம் செய்து ஜெயம் பெற்று வர கடவை அப்படின்னு சொல்றார். இதுவரை என்னை ஏவாதிருந்த நீ இனி என் ஆணை கதுமன கோரலொன்றோ கைக்கொள ஒன்றோ செய்வல்ல மதுவல தாரா என்று மன்னியின் பெயரான் கூறி குதூகலத்தோடு மன்னன் கோயிலின் புறம்பு போந்தான். சுவாமி இதை கேட்ட கனலாசுரன் சொல்றான், இது மாறும் என்னை அனுப்பாதிருப்ப காரணம் என்ன? இப்பவும் என்ன அவனை கொல்லவா இல்லை கைபிடியா பிடிச்சிட்டு வரவா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். கவனமாம் புறவி பூட்டும் கதிர்மணி தேர்கொழா பவன வேகத்தில் செல்லும் பாய்வரி மாவும் தான புவனமாந்தாறு காட்டும் போர் கரியினமும் யாப்பின் நவநவமாக போர் செய் படைங்கரோ நன்னினாராள். உடனே கவனமாய் பாயவல்ல குதிரைகளை பூட்டிய அளவற்ற ரத வீரர்களும் கஜ வீரர்களோட அப்படியே அண்டங்கள் போனவெல்லாம் நடுங்க செய்ய வேகமாக போருக்கு போறாரு கனலாசுரன். வில்லுமில் கவிகை பிச்சம் வியன்கொடி விளைந்து செல்ல பள்ளியம் இயம்பா நிற்ப 12 அக்குரோணி நல்லிசை படைகள் சோழ நகைமணி தேரேன் தேரினேறி சொல்லிய கனலின் பேரான் துண்ணினன் அடுவோர் கம்மாம். மிக்க பராக்கிரமத்தோடு நவநவமாய் போர் செய்ய கணக்கற்ற பதாதி வீரர்களும் நெருங்கினார்கள். ரணபேரி ஜெயபேரி வெற்றி சங்கம் முதலியவைகள் கடலோசையை அடக்கின. இவ்விரது ஆடம்பரங்களோடு 12 அக்குரோணி சேனைகள் புடை சூழ்ந்து வரும் பொழுது கனலாசுரனானவன் யுத்த சன்னனாய் நவரத்தின தேரில் ஏறி திரிசந்தி என்ற சேத்திரத்தை அடைந்து நாற்றிசைகளிலும் தனது சேனைகளை முற்றுகையிட்டார். திரிசந்தி தலத்தில் சென்று திசையிரு 4 சூழ்ந்தான். அரிசந்தி திடங்கள் நஞ்சோ அடல்களு வேளம் போல துரிசந்தி திடனோற்றுள்ள துறவர்கள் அஞ்சியோட மரிசந்தி கலனின் முக்கண் மகேசனை சரணம் சார்ந்தார். திரிசந்தி என்ற சேத்திரத்தில் போய் அப்படியே படைய 4 பக்கமும் வச்சு முற்றுகையிட்டுட்டார். அங்கிருந்த முனிவர்கள் சிங்க ஏற்ற கண்ட யானை கூட்டம் போல பயந்து ஓடுகிறார்கள். யாரை போய்? பரமேஸ்வரனுடைய திருவடிகளில் சரணடைகிறார்கள். தருகணன் கனலாசுரன் எனும் பெயராங்கும் கமலாசுரன் அணையா தெருள் வழி சிந்து விடுதலிற் போந்தான் இடரெல்லாம் உலகமூண்டெடுத்து நிறுவிய அதிவனே அல்லது வேறில்லை நின்மலா இவன் தனை வல்லே 20 புரிந்திங்கு எளியரே துயரும் இருத்து அருளென்று தோத்திருத்தார். சுவாமி கமலாசுரனுடைய சரியான கனலாசுரன் என்பவன் சிந்துராஜனுடைய ஏவலால் படையெடுத்து வந்திருக்கின்றான். உலகுக்கும் தீங்கு செய்பவன் இவனே அன்றி வேறில்லை. சுவாமி பாதகனை விரைவில் சங்கரித்து எளியங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் சொல்றாரு சிவபெருமான்கிட்ட. பரமேஸ்வரன் கிருபையோடு பார்த்து, முனிவர்களே பயப்படாதீர்கள், வெறுவழி நீவி என அவரவர் கருளி வீரன் மயூரேசரை கூவி செருவழி கனலாசுரன் அமர்க்கு அடுத்தான் சென்று அவன் ஆருயிர் பருகி வருகுவென்றங்கை சூளமும் கொடுத்து
மலைமகள் மணாளனார் விடுத்தார் பெருவழி கணேச அடித்துணை வணங்கி பிரிமுகம் ஒன்று போர்க்கெழுந்தார். பயப்படாதீங்க, சிவபெருமான் முனிவர்களை கையமர்த்தி அஞ்சாதீர்கள், மயூரேசரை அழைத்து கனலாசுரன் என்பவன் யுத்தம் செய்து வந்திருக்கின்றனன், அவனை நீ சங்கரித்து வருவாய் என்று சொல்லி தமது கையில் இருந்த சூலாயுதத்தை கொடுக்கிறார் பரமேஸ்வரன். படைகள் நால்வகையும் தமது அருளுமே பன்முறை ஈன்றுடன் கொண்டு உடையலர் பரந்த தானவன் படையில் புக்கன புகழ் மயூரேசர் இடையின் மேலுமையும் தானுமாய் பூத இடைதர அந்தரத்தனையும் உடையவன் எழுந்து மகன்புரி போரின் ஒருமுறை நோக்கினர் இருந்தார். உடனே மயூரேசு சிவபெருமானையும் உமாதேவியாரையும் பணிந்து மயில் வாகனத்தின் மீது ஆரோகணித்து யுத்தத்திற்கு வேண்டிய 4 வகை படைகளையும் மனதினால் சிருஷ்டி செய்து அவைகளை தம்மை புடைசூண்டு வர கட்டளையிட்டு 4 திசைகளிலும் 4 வகை படைகளையும் அப்படியே சிருட்டித்து தம்மை புடைசூழ்ந்து வர கட்டளையிட்டு 4 திசைகளிலும் முற்றுகையிட்டிருக்கின்ற அசுர சேனைகளுக்குள்ளே அப்படியே புகுந்தன. இதை இப்போ பார்க்குறாரு பரமேஸ்வரன். மிக்கிரு படையை கை கலந்தம செய்வேலையே. இப்ப இந்த படையில பார்க்க வர்ற சுவாமி தன்னுடைய குழந்தை எப்படி போர் புரியிறான்ங்கிறத பார்க்க வர்றதுக்கு சுவாமியும் உமாதேவியாரோட ரிஷப வாகனத்துல பூதகணங்கள் புடைசூடும்படியாக ஆகாய மார்க்கத்தில் வந்து தமது புதல்வர் செய்யும் யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். மிக்கிரு படையும் கை கலந்து அமர் செய் வேலையீர் கணேசனார் பாங்கர் தொக்கவன் படைகள் வெஞ்சினம் மூண்டு துன்னலன் படையெல்லாம் அழித்து தக்க 4 வகை தோற்றின தளலின் நின் தானவன் அவன் நோக்கியுள் பராது புக்கரள் பூத படையிடை தனாது புயவழி தோற்றினன் பெரிதோம். பூத சேனைகளும் மௌன சேனைகளும் கைகலந்து போர் செய்யும் போது தேவசேனைகளுக்கு அதிக கோபம் உண்டாகி மௌன சேனைகளை எல்லாம் அப்படியே அதாகப்படுத்தினார்கள். அதை கனலாசுரன் கண்டு மனம் தளராமல் தானே மயூரேசருடைய சேனைகள் மீது பாய்ந்து வருகிறார். எற்றியும் சிலரை குத்தியும் சிலரை எறிந்தும் மோதியும் சிலரை பற்றியும் சிலரை கட்டியும் சிலரை பார்விலந்தள்ளியன் சிலரை முற்றியும் சிலரை குட்டியும் சிலரை முழங்கியும் சிலரை மத்திகையா ஒற்றியும் சிலரை நோக்கியோ சிலரை உயிர்த்தும் சிலதமை கொன்றான். இப்போ பார்த்தா மயூரேசர் மனம் தளராமல் கனலாசுரன் மனம் தளராமல் மயூரேசருடைய சேனைகள் மீது பாய்ந்து சிலரை வெட்டியும் சிலரை குத்தியும் சிலரை எரிந்தும் சிலரை மோதியும் சிலரை பிடித்தும் சிலரை கட்டியும் சிலரை கீழே தள்ளியும் சிலரை குட்டியும் சிலரை தடிகொண்டு அடித்தும் சின்னா பின்னப்படுத்தினான். ஆடுதல் அற்ற பூத கை நடும் போராடின கவந்தம் வஞ்சினங்கள் பாடுதல் அற்ற வீரர் வாயன்றி பாடின வளகையின் குழாங்கள் ஓடுதல் உற்ற விரதங்கள் பிணத்தால் ஓடின குருதியின் வெள்ளம் கூடுதல் அற்ற வயவதோல் விசையும் கூடின நாய்நரி கழுகு. இங்க பார்க்கிறாரு பூதப்படைகள் அளவற்ற பேர் மாய்ந்து போனார்கள். அளவற்ற கவந்தங்கள் ஆடல் செய்தன. எங்கும் அழகை குழாங்கள் நெருங்கி வெற்றி பாடின. இதர ஒட்டகங்கள் மாறி உதிர ஓட்டங்கள் பெருகின. நாய் நரி கழுகு முதலியன சமர்க்களம் எங்கும் கூடி விசயம் கூறின. இவ்வாறு பூதப்படைகள் மடிந்து கிடப்பதை மயூரேசர் கண்டு தமது வில்லை வளைத்து அளவற்ற பானங்களை தொடுக்கிறார். கனலாசுரனுடைய படைகளை எல்லாம் பொடியாக்கி அவனுடைய தேரை ஒடித்து அவனுடைய கவசத்தையும் அறுத்து தள்ளினார். காருட படையை விடுத்தன சாரத படைகள் இன்னனம் தளர்ந்தனன் மயில் தனந்தனன் தனி மயிலூர் தரு தலைவர் பாரவில் வளைத்து கனைபல தொடுத்து வளைக்கல முழுவதும் பொடித்து கேதேரணி முடியும் அவையமும் அறுத்தார் சினந்தொரு குதிரையித்தாவி
வீரமைக்குடைய பன்னக படையை விடுத்தனன் செங்கன பெயரோன் பொடிப்படியாகி. இப்ப எல்லா படைகளையும் அழைத்து மயிலேச பெருமான் வேகமா முன்னேறி வருகிறார். விரைவாக அந்த பானம் வெளிப்பட்ட உடனே கனலாசுரன் நாகாசுரத்தை சின்ன பின்னப்படுத்துகிறான். இவர் நாகாசுரத்தை எரிஞ்ச உடனே நாகாசுரத்தையே அழிக்கிறான். மேலும் அப்பாதகன் எடுத்து விடுகின்ற பானங்களை எல்லாம் அறுத்து அவன் ஏறி நடத்துகின்ற குதிரையை கீழே தள்ளி அறுத்து வைரேசருடைய அந்த திருக்கரத்தில் மீண்டும் அமர்ந்தது. இப்பொழுது அவன் விட்டுகின்ற பானங்கள். அப்போது கனலாசுரன் திகைத்து கணேச பெருமானை அஸ்திர சத்திரங்களால் வெல்ல முடியவில்லையே, இவர் சாதாரண ஆள் இல்லை என்று நினைக்கின்றான். காருட படையை விடுத்தனர் கணேசர் கதழ்ந்ததே பன்னக படையை பாருட படித்து மேசல தகுவன் படையதீர் விடுத்தான். சீருடை புனிதர் கனைதொடு தெடுத்த செங்கையீர் படையினை இருத்தார் தாருடை பரியை மேற்செலும் கருடந்தனிப்படை அட்டு மீண்டதுவே. இப்ப கருடப்படையும் அப்படியே மீண்டுருச்சு, திருப்பி வந்துருச்சு. இனிமே இவரை நம்மளால வெல்லுவது அறிவு, அத்திர சத்திரங்களால் வெல்ல முடியாது, என்ன செய்யறது என்று நினைக்கின்றான். சத்திரத்தானும் நத்திரத்தானும் சமர் புரிந்து அவந்தனை வேறே எத்திரத்தானும் இல்லை என்றெண்ணி எழுந்து வானிடை கணற்பெயரோன் முத்திர உலகும் வெறுக்கன வெறுக்கொள மாயை முறை புரிந்தன அவற்றை அத்தனங்கறிந்து தனதொரு கருத்தில் அமர்ந்த பாசத்தினை விடுத்தார். கனலாசுரன் பாலாயுதத்தோடு ஏகனாய் சுவாமியை அழைத்தார். மயூரேசர் கரத்தில் இருந்த பாசத்தை விடுத்தார். அப்பாசமானது அளவற்ற மாய வடிவங்களை கொண்டு அவன் செய்து வரும் மாயைகளெல்லாம் அழித்தது. பாலாயுதத்தோடு ஏகனாய் சுவாமியை அழைத்த உடனே சுவாமியும் ஒரு பாலாயுதத்தை அப்படியே அவன் வீசுதலை விளக்கி அவனுடைய தோளில் ஒன்றை அறுத்து கீழே தள்ளுகிறார். பாத்தொழிற் பாசம் அளவிலா பாயம் அடிவு கொண்டேகியன் அவன் செய் ஆந்தவன் மாயா உருவமும் துமித்த அன்னவன் தனித்து வானேந்தி நேர்ந்து வாட்போர்க்கு வருகன நிமலனும் செங்கை வாளேந்தி ஓர்ந்தவன் எரிந்த வாளெறி விளக்கி ஒரு புயம் துணித்து மண் வீழ்ந்தான். தோளில் ஒன்றை அப்படியே அறுக்கிறார். சிந்திய குருதி துளித்து ஒரும் அந்த செங்கனர் பெயர் அவன் போல வந்துவல் வீரர் எழுந்தன நீலமயில் இவர் அண்ணலா நோக்கி உந்தொழி நுதற்கண் சிறிதுர திறத்தார் ஒழுகுனை தேரோடு அதனில் வெந்திரல்லொடோ எழுந்தனர் வீரர் வெந்தவன் சாம்பராயினரே. மயிலேசர் தமது நெற்றி விழியை சிறிது விழித்து பார்த்தார். உடனே உதயத்தினின்று உண்டான அவுண வீரர்கள் எல்லாம் எரித்து நீரானார்கள். அப்படியே கனலாசுரன் பார்த்து கோபித்து மயிலேசர் மீது ருத்ராசுரத்தை விடுத்தான். ருத்ராசுரத்தை விடுத்த கருத்திடை ஆய்ந்து கணற்பெயர் தகுவன் கரிசரோ மந்திரம் மோதி ஒரு திற படையை தொடுத்தனன் உனது தான் உலக நாம் அழித்து மேற்படர வருத்தம் ஒன்றின்றி மாமையில் ஒர்லி வருக என்று அங்கையில் ஏற்று திருத்தகு தூணி செழித்தன் வெகுண்டு தீயவர் அன்று கொண்டெதிர்த்தான். ருத்ராசிரத்தை எடுத்து மந்திரபூர்வமாக பிரயோகித்தான். அந்த ருத்ராசிரமானது சகல லோகங்களையும் அழித்து கொண்டு ஆகாய மார்க்கத்தில் வர அதை மயூரேசர் கண்டு அஞ்சாமல் இங்கே வருக என்று அழைத்து தன்னுடைய அம்புவை தூணியில் அடக்கினான். கனலாசுரன் இதை பார்த்த உடனே அப்படியே ஆக்ரோஷம் அடைகிறான். கோபம் பயங்கரமா வந்துச்சு. கைத்தலை இருந்த முத்தலை சூலம் கணேசர் எதிர்வர நோக்கி இத்தியனை இமைக்கு முன்னீற்றி எம்மிடை வருகன எடுத்தான். அத்தகு சூலம் அவனுடன் நீற்றி அந்தர கங்கை புக்காடி உத்தம கரத்தின் மீண்டும் வந்திருந்தது. உலகெல்லாம் உளமகில் சிறப்ப உலகமெல்லாம் போற்றும்படியாக மீண்டும் என் பெருமானுடைய கையில் இருந்தது. கனலாசுரன் ஆழகாலத்தை போல சீறுகிறான்.
அந்த சூலாயுதம் அனலாசுரனை நீராக்கி மீண்டும் சூலமானது ஆகாய கங்கையில் ஸ்நானம் செய்து மயிரேசருடைய திருக்கரத்தில் வந்து அமர்ந்தது. மயிரேசரானவர் வெற்றி மாலை சூடிக்கொண்டு யுத்தத்தில் மடிந்த சேனைகளை எல்லாம் இப்பொழுது பிழைக்க வைக்கிறார். செங்கலத்து இத்திரள் கெழுபூதத்திரளெல்லாம் எழுப்பினர் கொண்டு கொங்கவில் வாகை விளைத்தருள் கணேச கொம்பன இருங்கையை அடுத்தார். அங்கனர் மகிழ்ந்து தளி கொடு வரிசையை அளித்தனர் முனிவரர் வணங்கி தங்களுக்கு இனிய வரங்கள் கொண்டு கொண்டு உள்ள தளர்வகன்று இருந்தனர் மாதோம். மயிரேசரானவர் வெற்றி மாலை சூடிக்கொண்டு யுத்தத்தில் மடிந்த பூத சேனைகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு தமது இருக்கையை அடைந்தார். அவரை சிவபிரான் மகிழ்ச்சியோடு ஆலிங்கனம் செய்து அளவற்ற வரிசைகளை அளித்த முனிவர்கள் எல்லாம் சுவாமியை பணிந்து எழுந்து வேண்டிய வரங்களை பெற்று துயரமற்று இருந்தார்கள். தோகமா மயிலை ஊந்து தீப்பெயர்கள் சூரனை போர் புரிந்தளித்து வாகை வேந்திட தீர்த்தருள் மயூரேசர் வரம் இருடியர் தமக்கு மயூரேசர் இருடியர் தமக்கு அருளி யோகையோடு இருப்ப தூதுவரோடி உரை தடுமாற மெய்வேற்ப சாகையே அணைய கணற்பெயர் தகுவாய் சாய்ந்தமை சிந்துவுக்கு உரைத்தார். இவ்வாறு மயிரேசர் கனகாசுரனோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்று முனிவர்களை துன்பங்களிலிருந்து நீக்கி ஆனந்தமுற்றிருந்தார்கள். இவ்விருத்தாந்தங்களை எல்லாம் சில தூதர்கள் வாய் குளர உடல் வயர்க்கச் சென்று அப்படியே சிந்துராஜனுக்கு அறிவித்தார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் சிந்துராஜன் மரம் பிரமிச்சு மனத்தில் கிளேசம் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை வந்து இனிமேல் கனலாசுரனுக்கு நிகரான வீரனை காண முடியுமா என்று மனதில் கவலை கொண்டான். சினையொளி மரம் போலாகிய சிந்தையேர் பெருந்துயர் கூர்ந்து கனைகளர் கமலாசுரன் நிகர் வீரர் காணுதுமோ என கரைத்து விளைவினி யாது புரிவதென்றெண்ணி பிறர்படை எழுதல் செய்யாமே அணைபுகள் கணேசன் வழியினை அடக்கும் மரபுலது என்று உளத் துணிந்தான். கணேசனுடைய வல்லமையை படையெடுக்காத வண்ணமே அடக்கத்தக்க உபாயம் யாதென்று என்று நினைத்து ஆராய்ந்து உலகத்திற்கெல்லாம் உபகாரம் செய்து வருகின்ற சகல தேவர்களும் நமது வசமாயிருக்கும் பொழுது இனி அவர்கள் செய்யையை நிறுத்தி விடுவோம், இவனை வெல்ல முடியாது நம்மளால அப்படின்னு நினச்சி இவர் சிந்துராஜன் யோசிக்கிறான், என்ன செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறான். அடுத்து இப்பொழுது இவரிடம் இருக்கின்ற தேவர்களை வைத்து கணேச பெருமானை எப்படி போர்க்களத்தில் வெல்லலாம் என்று நினைக்கின்றதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.